Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to discuss about circular motion chapterல வந்து we are going to discuss circular turning of roads. Okay, இப்போ ஒரு vehicle வந்து நேரா போயிட்டு இருக்க vehicle வந்து ஒரு turn எடுக்குது. Turn எடுக்கும்போது வந்து என்னென்ன conditions, that is ஒரு circular turn எடுக்கணும்னா அதுல வந்து என்னென்ன forces involve ஆயிருக்கும், என்ன minimum speed, என்ன radiusல போகணும். Okay, so that it is a safe speed அப்படின்றதெல்லாம் டீடைலாக பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 3 கேசஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஃப்ரிக்ஷன், வெறும் ஃப்ரிக்ஷன் உள்ளது, பேங்கிங் ஆஃப் ரோட்ஸ், அதுக்கப்புறம் என்னது ஃப்ரிக்ஷன் ப்ளஸ் பேங்கிங் ஆஃப் ரோட்ஸ். டோட்டலாக 3 கேஸ் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து we are going to see about only friction. ஸோ அடுத்த வீடியோஸில் தனித்தனி கேசஸாக பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ இன்டு த வீடியோப்பா. அதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நம்ம சேனல் வந்து ஃபிசிக்ஸ் வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ஓகே, லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. சரி, கவனிங்க என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு. we know when vehicle goes through அதாவது ஒரு டர்னில் ஒரு வெஹிக்கிள் போகும்போது they travel along a nearby circular path. அதாவது ஒரு வெஹிக்கிள் வந்து ஒரு டர்னில் போகுது. ஓகே, அப்போ அந்த இடத்துல பாத் எப்படி இருக்கும்? இட் வில் பி a circular path. நியர்லி a circular path நம்மளுக்கு இருக்கும். there must be a real forces which need to provide the necessary centripetal force. கரெக்டாக இல்லையா? ஸோ ஒரு வெஹிக்கிள் வந்து டேர்ன் ஆக போகுதுன்னா அங்கே ஒரு சர்க்குலர் பாத் வருது, அட்லீஸ்ட் நியர்பை சர்க்குலர் பாத். அப்போ அந்த இடத்துல என்னது, நம்மளுக்கு சம் ஃபோர்ஸ் நீட் டு ப்ரொவைட் த நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஸோ அதுதான் சொல்கிறான். ஸோ திஸ் கேன் பி ப்ரொவைடட் இன் 3 different ways. ஸோ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணிங்கன்னா அந்த பார்ட்டிக்கல் என்ன ஆகும்? வெஹிக்கிள் தான் இங்கே நம்மளுக்கு பார்ட்டிக்கல். ஓகே, வெஹிக்கிளோட மாஸ் தான் பார்ட்டிக்கலோட மாஸ். ஸோ அந்த வெஹிக்கிள் வந்து வில் கோ இன் அ சர்க்குலர் பாத் எப்போ? whenever a centripetal force is provided. இப்போ 3 different waysல we can provide this centripetal force. ஸோ எப்படி ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்னா, பை ஃப்ரிக்ஷன், பை பேங்கிங் ஆஃப் ரோட்ஸ், பை போத் ஃப்ரிக்ஷன் அண்ட் பேங்கிங் ஆஃப் ரோட்ஸ் ரெண்டுமே இருக்கிறது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், பேங்கிங் ஆஃப் ரோட்ஸ் என்னென்னு. இப்போ ஒரு இமேஜ் தெரியுதா? அந்த இமேஜில் பாருங்கள், ரோடு வந்து ஹாரிசான்டலாக இருக்காது. ரோடு ஹாரிசான்டலாக இல்லாமல் கொஞ்சம் லிஃப்டாக இருக்கும். இந்த இடம் this is horizontal, இந்த இடம் அப்படியே இருக்கும். பட் இந்த இடம் மட்டும் என்ன இருக்கும்? இட் வில் பி லிஃப்டட். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பேங்கிங் ஆஃப் ரோட்ஸ். இந்த பேங்கிங் ஆஃப் ரோட்ஸ் என்ன பண்ணணும்னா, இட் வில் ஹெல்ப் டு ப்ரொவைட் வாட்? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் டு த வெஹிக்கிள். ஸோ சர்க்கிளை பார்த்து எடுக்கும்போது இது மாதிரி நீங்கள் ஒரு சைடோட ரோடு மட்டும் கொஞ்சம் தூக்கி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதுதான் பேங்கிங் ஆஃப் ரோட்ஸ். ஸோ ஃப்ரிக்ஷன்றது எங்கே வரும் அப்படின்னா, நம்மளுக்கு ஹாரிசான்டல் ரோட்ஸில். ஓகே, ஃப்ரிக்ஷன்ன்றது ஹாரிசான்டல் ரோட்ஸில் இருக்கும். பேங்கிங்ன்றது இப்போ பேங்கிங் ஆஃப் ரோட்ஸ்ன்றது உங்களுக்கு புரியுது, ஒரு சைடு வந்து தூக்கி இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து என்னது? ஃப்ரிக்ஷன் ப்ளஸ் பேங்கிங் ஆஃப் ரோட்ஸ். அது வந்து தேர்ட் கேஸ். ஸோ ஃப்ரிக்ஷன் வில் இன் ஜென்ரல் அக்கர்ஸ் இன் ஹாரிசான்டல் ரோட், பேங்கிங் ஆஃப் ரோட்ஸ்ன்றது லிஃப்டட். ஓகே, ஸோ இதை பற்றி தனித்தனியாக வி வில் சி. ஸோ இப்போ வந்து ஹாரிசான்டல் ரோட்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு கேஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம், ஃப்ரிக்ஷனோடது. ரைட், இப்போ கவனிங்க. ஸோ பை ஃப்ரிக்ஷன், அதாவது நம்ம ஹாரிசான்டல் ரோட்டில் ஒரு கார் வந்து டேர்ன் எடுக்க போகுது. அப்போ அந்த இடத்துல யார் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறா? ஃப்ரிக்ஷன் இஸ் ப்ரொவைடிங் த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் சொன்னது தான், நம்ம படிக்க போகிறது எல்லாமே அப்ளிகேஷன் எல்லாமே யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஸோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் அ சென்டர் வில் ப்ரொவைட் த நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அதாவது இதுதான் நம்மளோட வெஹிக்கிள்ப்பா. ஓகே, அட்லீஸ்ட் நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க இதுதான் வெஹிக்கிள்னு. பார்க்க வெஹிக்கிள் மாதிரி சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதாவது பேக் சைடு ஆஃப் த வெஹிக்கிள் இது. ஓகே, ஒரு வேன் போகுதுன்னா வேனில் உள்ள பேக் சைடு இது. நம்ம பார்க்குற வியூ வந்து பேக் சைட் வியூ. ஸோ அந்த வேன் வந்து வெஹிக்கிள் வந்து இட்ஸ் கோயிங் இன் ஆன்டி கிளாக்வைஸ் சர்க்குலர் பாத். ஸோ திஸ் இஸ் த ரேடியஸ் அண்ட் திஸ் இஸ் த வெலாசிட்டி. ஓகே, இட்ஸ் கோயிங் இன் அ சர்க்குலர் பாத் அண்ட் இட் இஸ் இன் அ ஹாரிசான்டல் ரோடில் போயிட்டுருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன அப்படின்னா, டயர்ஸ்லேருந்து என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா, டுவர்ட்ஸ் அ சென்டர் பார்த்து வாட் வில் பி ஆக்டிங்? நம்மளுக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வில் பி, தட் இஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் டுவர்ட்ஸ் அ சென்டர், which is nothing but the centripetal force has been provided. டயரில் இருந்து டுவர்ட்ஸ் சென்டர் பார்த்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வில் ஆக்ட். நீங்கள் கேட்கலாம், ஏன் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் சென்டர் பார்த்து ஆக்ட் ஆகணும்னு. உங்களுக்கு ஸ்க்ரீனில் இந்த ஸ்டேட்மெண்ட் தெரியுது பாருங்கள், இதை எழுதி வச்சுக்கோங்க, ஏன் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் சென்டர் பார்த்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு. ஓகே, ஸோ while taking a turn the tires of the car tend to leave the road. அதாவது ரோட்டில் வந்து கார் வந்து நேராக போயிட்டு இருக்கும்போது சடனாக நம்ம டேர்ன் எடுக்க ட்ரை பண்ணுறோம். உடனே அந்த வெஹிக்கிள் வந்து அப்படியே டேர்ன் ஆகிடாது. அப்போ அந்த இடத்துல வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் என்ன பண்ணும்? டுவர்ட்ஸ் அ சென்டர் ஆக்ட் ஆகி நம்மளுக்கு அந்த டேர்னிங் எஃபெக்டாக கொடுக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் அ பாயிண்ட். அதனால தான் ஃப்ரிக்ஷன் வந்து டுவர்ட்ஸ் அ சென்டர் பார்த்து ஆக்ட் ஆகுது. ஃப்ரிக்ஷன் இல்லைனா நம்மளால ரோட்டில் திருப்ப முடியாது. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு mv² by r,
ஸோ ஈக்குவல் டு எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னு எழுதியிருக்கேன் எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர். ஸோ இப்போ அட் த சேம் டைம் இப்போ கவனிங்க, மேலே பார்த்து என்ன இருக்கும்? திஸ் இஸ் த காமன் டேஞ்சன்ட். மேலே பார்த்து நம்மளுக்கு நார்மல் ரியாக்ஷன், கீழே பார்த்து நம்மளுக்கு என்ன இருக்கும்? மாஸ் ஆஃப் த வெஹிக்கிள் இஸ் எம், டவுன்வர்ட் பார்த்து எம்ஜி. ஸோ நார்மல் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. கரெக்டாக? நார்மல் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொவைடிங் த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். சரி, இப்போ நம்மளுக்கு வந்து டெஃபினேஷன் ஆஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்னது? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட டெஃபினேஷன் படி என்ன சொல்லலாம்? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மியூ என். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மியூ இன்டூ என், where n is the normal reaction. கரெக்டாக? இது வந்து ஸ்டாண்டர்டான டெஃபினேஷன். ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன படிச்சிருக்கோம்? என்னன்றது n is equal to mg இல்லையா? ஸோ n இருக்க இடத்துல நான் என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம்? mg. ஓகே, n இருக்க இடத்துல I replaced by mg. ஸோ இப்போ பாயிண்ட் என்னென்னா, இந்த ரெண்டு ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ப்ரொவைடிங் த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், vertical directionல there is no motion, so normal reaction should be equal to mg. அதுக்கப்புறம் by the definition of frictional force நம்மளால் என்ன சொல்ல முடியுது? F is less than or equal to mu n. இது நான் தேர்ட் ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், டோட்டலாக 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், n வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன், mu mgன்னு வருது. தென் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆல்ரெடி என்ன தெரியும்? mv ஸ்கொயர் பை ஆர். ஸோ எஃப் கத்தில் mv ஸ்கொயர் பை ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு mu mg. ஸோ mm கேன்சல் பண்ணிவிட்டு ட்ரை டு பிரிங் திஸ் ஆர் தட் சைட். ஸோ mm கேன்சல் பண்ணிவிடுங்க, ஆர் அந்த சைடு கொண்டு வந்துட்டு ரூட் எடுத்திங்கன்னா யூ ஹேவ் வாட்? v is less than or equal to root mu rg. v less than or equal to mu rg. ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு? நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஒரு சர்க்குலர் பாத், ஒரு ஹாரிசான்டல் ரோட்டில் டேர்னிங் பண்ணணும்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொவைடிங் த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இந்த கான்செப்ட் மட்டுமே வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன்? 2 ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிது, ஸ்டாண்டர்டான டெஃபினேஷன்ஸ் மட்டும் வச்சு இந்த ஃபார்முலா கிடச்சிருக்கு. இந்த ஃபார்முலா, this condition is a special condition. v should be less than or equal to root mu rg. இந்த இடத்துல யார் வந்து உங்களுக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறா? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து என்ன வேல்யூனாலும் எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கேன் டேக் ஒன்லி வேல்யூ பிட்வீன் வாட்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மியூ என். கரெக்டாக இல்லையா? அதிகபட்சம் எவ்வளோ எடுக்கும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு? இப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதிகபட்சம் எவ்வளோ இருக்கும்? மியூ என் தான், அதுக்கு மேலே எடுக்க முடியாது. ஸோ தெர் இஸ் அ லிமிட் டு த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அதனால தான் நம்மளுக்கு இங்கே ஸ்பீடு v is nothing but the linear speed, right, of the circular path. ஸோ v should be less than or equal to mu rg அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, this is the safe speed for proper turning without skidding. அதாவது நீங்கள் வந்து ஸ்கிட் ஆகாமல், இப்போ காரை திருப்புறோம், வண்டி ஸ்கிட் ஆகாமல் சேஃபாக நீங்கள் திருப்பணும் அப்படின்னா இந்த ஸ்பீடு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது ஸ்பீடு should be less than or equal to mu rg. புரியுதா இல்லையா? இதுக்கு மேலே போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அதிகபட்சம் எவ்வளோ போகலாம்? ரூட் மியூ ஆர்ஜி. அதுக்கு மேலே போச்சுன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸால் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மியூ என் தான் ப்ரொவைட் பண்ண முடியும். அதுதான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸையும் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ தெர் இஸ் அ கண்டிஷன். ஸோ இந்த ஸ்பீடுக்கு திஸ் இஸ் த மேக்ஸிமம் ஸ்பீட் த கார் கேன் கோ வைல் டேர்னிங். டேர்ன் ஆகும்போது அதிகபட்சம் எவ்வளோ ஸ்பீட் இருக்கலாம்? இந்த ஸ்பீட் இருக்கலாம். above the speed frictional force is not enough to provide the necessary centripetal force and skidding occurs. So frictional force ஆல் என்ன பண்ண முடியல? அதுக்கு மேலே ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ண முடியல. அதனால் வந்து ஸ்கிட்டிங் நடந்துருது. ஸ்கிட்டிங்னா என்னது? சர்க்குலர் பாத்துலேருந்து டீவியேட் ஆகுது. ஸோ சர்க்குலர் பாத்தில் போகணுன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். தட் இஸ் a சேஃப் கண்டிஷன் வித்தவுட் ஸ்கிட்டிங். ஓகே, ரைட்ப்பா. ஸோ இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு கேஸு. இது ரிலேட்டட் 2 ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பேங்கிங் ஆஃப் ரோட்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஓகே கூட, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். டிட்டர்மைன் த மேக்ஸிமம் ஸ்பீட் அட் விச் அ கார் கேன் டேர்ன் அரவுண்ட் அ கர்வ் ஆஃப் 30 மீட்டர் ரேடியஸ் ஆன் அ லெவல் ரோட். ஸோ லெவல் ரோடில் 30 சென்டிமீட்டர் உள்ள ரேடியஸ் உள்ள பாத்தில் டேர்ன் பண்ணணுமா? இஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த டயர்ஸ் அண்ட் த ரோட் இஸ் 0.4. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கொடுத்துட்டா take the g value 10 meters per second square. ஸோ இப்போ அவன் என்ன கேட்குறான்னா, வாட் இஸ் அ மேக்ஸிமம் ஸ்பீட்? ஸோ 30 மீட்டர் டேர்னிங் பண்ணணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கொடுத்துட்டா எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பீட் வரைக்கும் போகலாம்? அதுக்கு மேலே போச்சுன்னா இது லெவல் ரோடுன்னு சொல்லிட்டோம். அப்போ நம்ம இப்போ பார்த்தா அந்த ஃப்ரிக்ஷன் கேஸ் தான் அது. வாட் இஸ் த ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது v என்ன தெரியணும்? v is always less than or equal to root mu rg. இதில் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நான் இங்கே சொல்கிறேன், கவனிங்க. இந்த ஸ்பீட் தான் இருக்கு இல்லையா, ஸ்பீட் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரூட் மியூ ஆர்ஜின்னு தெரியுது. பட் ஆனால் இந்த ஸ்பீடு எதெல்லாம் பேஸ் பண்ணுது? இந்த மேக்ஸிமம் ஸ்பீட் எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்றது எதெல்லாம் பேஸ் பண்ணுது? மியூவை டிபெண்ட் பண்ணுது, ஆரை டிபெண்ட் பண்ணுது. மியூன்றது என்னது? சர்ஃபேஸை பேஸ் பண்ணுது. மியூன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், இட் இஸ் பேஸ்ட் ஆன் த சர்ஃபேஸ்.
நீங்கள் என்ன டைப் ஆஃப் சர்ஃபேஸ், ரொம்ப ஸ்மூத் சர்ஃபேஸில் போனீங்கன்னா மியூவோட வேல்யூ கம்மியாக இருக்கும். ரொம்ப ரஃப்பான சர்ஃபேஸில் போனீங்கன்னா மியூவோட வேல்யூ அதிகமாக இருக்கும். ஆர்ன்றது என்னது, ரேடியஸ். ஸோ நம்ம என்ன டைப் ஆஃப் ரேடியஸில் போகிறோன்றதை வச்சு நம்மளோட மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து டிட்டர்மைன் ஆகுது இல்லையா. ஸோ அந்த 2 பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ V டிபெண்ட்ஸ் ஆன் மியூ அண்ட் ஆர். சரி, ரூட் மியூ ஆர்ஜி. ஸோ மியூவோட வேல்யூ, ஜியோட வேல்யூ, ஆர் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். SI யூனிட்டில் தான் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 10.9 வருது, அப்ராக்சிமேட்லி 11 மீட்டர்ஸ் per செகண்ட். ரைட், இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சைக்கிளிஸ்ட் ஸ்பீடிங் அட் 4.5 கிலோமீட்டர்ஸ் per hour. ஸோ ஒரு சைக்கிளிஸ்ட் என்ன பண்ணுறாராம், 4.5 கிலோமீட்டர் per hour இஸ் ட்ராவலிங் ஆன் அ லெவல் ரோட். ஸோ லெவல் ரோடில் போகிறாரு. அண்ட் இட் டேக்ஸ் அ ஷார்ப் டர்ன் ஆஃப் 3 மீட்டர் ரேடியஸ் வித்தவுட் ரெடியூசிங் த ஸ்பீட். ஸோ 3 மீட்டர் ரேடியஸ் இருக்கக்கூடிய ஒரு பாத்தில் ஒரு ஷார்ப் டர்ன் எடுக்கிறாரு. ஸோ த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ, 0.1. ஓகே, while the cyclist slips while taking the turn, will the cyclist slip? ஸோ சைக்கிளிஸ்ட் வந்து இந்த 4.5 கிலோமீட்டர் per hour போகும்போது ஸ்லிப் ஆவாரா இல்லையா அப்படின்னு கேட்குறான். அதாவது வித் த ஸ்பீட் ஆஃப் 4.5 கிலோமீட்டர் per hour அண்ட் வித் த ஸ்பீட் ஆஃப் 9 கிலோமீட்டர் per hour. ஸோ 2 ஸ்பீடு கொடுத்துருக்கான். எந்த ஸ்பீடில் ஸ்லிப் ஆவார், எந்த ஸ்பீடில் ஸ்லிப் ஆக மாட்டார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இது மாதிரி ப்ராப்ளம்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அவன் வந்து லெவல் ரோடில் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரிசான்டல் ரோட். ஸோ மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து மியூ ஆர்ஜி, மியூ ஆர் எல்லாமே கொடுத்துட்டான். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1.72 மீட்டர்ஸ் per செகண்ட் வருது. ஸோ திஸ் இஸ் அ மேக்ஸிமம் ஸ்பீட் த சைக்கிளிஸ்ட் கேன் கோ. அப்போது 4.5 கிலோமீட்டர் per hour மீட்டர்ஸ் per செகண்டாக மாற்றுறதுக்கு 5/8 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1.25 மீட்டர்ஸ் per செகண்ட். ஸோ 4.5 கிலோமீட்டர் per hour போனீங்கன்னா which is nothing but 1.25 meters per second, which is less than what, the maximum speed. அதனால் it is a safe speed, ஸ்லிப்பிங் எதுவும் இருக்காது. இப்போ அதே வந்து 9 கிலோமீட்டர் per hour இருக்குது. இதை வந்து மீட்டர்ஸ் per செகண்டாக மாற்றினா 2.5 meters per second. ஸோ இது வந்து என்னது, greater than the maximum speed. ஸோ அதனால் என்ன ஆகும், V is greater than Vmax. ஸோ skidding will occur. ஸ்லிப் ஆகி விழுந்துருவார். ஓகே, ஏன்னா சைக்கிள் வந்து ஒரு சைடு டர்ன் ஆகும், you will actually fall. ஓகே, ஸோ ஸ்கிட்டிங்னால it is a problem here. ஓகே, ரைட் பா. ஸோ we will finish the discussion. ஸோ நம்மளோட டெலகிராம் குரூப்லாம் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா சேனலோட அப்டேட்ஸ்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறப்ப. until then, bye from Nagarajan. All the best.